கன்னியாகுமரி தொகுதியில் இந்த வேளையில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். பிரமாண பத்திரத்தை வாசித்து அவர் ஃபார்மாலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 1991 முதல் இந்த தொகுதியில் போட்டிட்டு வருபவர். அப்பொழுது நாகர்கோவில் தொகுதியாக இந்த நாடாளுமன்ற தொகுதி இருந்து வந்தது. அந்த காலம் முதல் தொடர்ந்து இந்த தொகுதியில் போட்டியிட வரக்கூடிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் 99 இங்கே வென்றவர். 2014 என்டிஏ கூட்டணி வென்ற 2 தொகுதிகளில் இவருடைய தொகுதியும் அடக்கம். 2019 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த முறை மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற வேட்பாளராக முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளுமே. இதை பற்றிய விவரங்களோடு பிரசாத் இணைகிறார் கன்னியாகுமரியிலிருந்து. மேலும் விவரங்கள் பிரசாத். வணக்கம். கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜகவுடைய வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அவர் ஏற்கனவே 9 தேர்தல்களில் போட்டியிட்ட நிலையில் 10வது தேர்தலாக தற்போது போட்டியிடுகிறார். அதையொட்டி இன்று காலை 10:15 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை யமகண்டம் என்பதால் அதற்கு முன்னதாகவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்தடைந்தார். அதற்கான விண்ணப்பங்களை நிரப்பி தயார் நிலையில் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்த பிறகு 12:15 மணிக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாகர்கோவில் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி, அதே போன்று பாஜக மாவட்ட தலைவர் தர்மராஜ் ஆகியோரும் வந்திருந்தார்கள். மாவட்ட ஆட்சியரும் இந்த தொகுதியினுடைய தேர்தல் நடத்துகின்ற அதிகாரியுமான ஸ்ரீதரிடம் வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு தொண்டர்கள் புடைசூழ தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து விடைபெறுகிறார். முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.